மாதம் 13ஆம் தேதி கௌரவ பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கூறியிருந்தார், பட்டம் முடித்து 6 மாதங்கள் தான் பட்டதாரி வீட்டில் இருக்கணும், அதுக்கு அவர் ஜெயிலில் இருக்கணும், அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அவர் அதை சொன்ன உடனே மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அதை எங்களோட மக்கள் பிரதிநிதிகள் அவருக்கு ஞாபகப்படுத்துங்க. அதோட எங்களுக்குரிய நிலவரத்தை மிக விரைவில் பெற்றுத்தரணும். அது வரைக்கும் எங்களோட போராட்டம் தொடரும். இவ்விடத்தில் வந்தமைக்கு மக்கள் பிரதிநிதிகளுக்கு மட்டக்களப்பு மாவட்ட வேலையிட்ட பட்டதாரிகளும் சார்பாக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இனவிகிதாசாரம் என்று நிப்பாட்டப்பட்டதோ அன்றிலிருந்து வடகிழக்கு புறக்கணிக்கப்பட்டு கொண்டு வருவதை நீங்கள் அறிவீர்கள் என்று நினைக்கின்றேன். ஆகவே இந்த இனவிகிதாசாரத்தை மீண்டும் செயல்படுத்த சொல்லி அரசியல்வாதிகள் அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு SLASO அல்லது ஒரு SLEASO அல்லது அக்கவுண்டன்ட் சேவிஸோ, இந்த சேவிஸ்களுக்கு பட்டதாரிகள் பரீட்சை எழுதுகின்ற பொழுது முற்று முழுதாக 90ஆம் ஆண்டுக்கு பிறகு அதிகமான பட்டதாரிகள் தமிழ் பட்டதாரிகள் சேர்த்துக் கொள்ளப்படவில்லை. ஏனென்றால் இனவிகிதாசாரம் அங்கே பார்க்கப்படவில்லை. இனவிகிதாசாரம் இருந்திருந்தால், எத்னிக் ரேஷியோ இருந்திருந்தால் 75 சிங்களவர்கள் ஈடுபட்டால் 12 தமிழர்களும் சேர்க்கப்பட்டிருப்பார்கள், 8 முஸ்லிம்களும் சேர்க்கப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அது இன்று இல்லை. ஆகவே உயர் பரீட்சைகளிலே, உயர் பதவிகளிலே தமிழ் பேசுகின்ற மக்கள் இந்த இனவிகிதாசாரம் நிப்பாட்டப்பட்டதற்கு பின் பலங்கடிக்கப்படுகிறார்கள், சேர்த்துக் கொள்ளப்படுவதில்லை. குறிப்பாக எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், வேலைவாய்ப்புல தொடர்ச்சியாக பின்பற்றப்பட்டு வருகின்ற வேலைவாய்ப்பு வழங்குகிற கொள்கையே பிழை. இதான் முதலாவது விஷயம். ஏனென்று சொன்னால், பட்டதாரிகள் இருக்கத்தக்கதாக பட்டதாரிகளுக்கு கீழ் கல்வித்தகமை உள்ளவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படுகிறது. குறிப்பாக இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். மட்டக்களப்பு மாவட்டத்தில் 98 கிராம சேவர்களுக்குரிய இடவெளி இருக்கு, வேலைவாய்ப்பு இடவெளி 98 கிராம சேவர்கள். அப்ப இதுல பட்டதாரிகளை உள்வாங்கலாம். அடுத்ததாக 256 சமுத்தி வெற்றிடங்கள் இருக்கிறது. இப்ப பட்டதாரிகள் ஆறாவது சொல்லட்டும், கிராம சேவருக்கு 7 ஆண்டு, சமுத்தி வேலைக்கு 256 பேர் 7 ஆண்டு சொல்லட்டும், லைப்ரரியனுக்கு 6 வேலைன்னு சொல்லட்டும். ஏனென்றால் பட்டதாரிகள் 4 வருஷம் ஸ்பெஷல் டிகிரி, 4 வருஷம் ஸ்பெஷல் டிகிரி என்றது 6 வருஷம் ஆகுது முடிக்கிறது. ஜெண்டர் டிகிரி 3 வருஷம், அதே 4 வருஷம் ஆகுது. எக்ஸ்ட்ரா டிகிரி படிக்கிற பிள்ளைகள் 1 வருஷம் படிச்சு 1 வருஷம் ரிசல்ட் வருது. அப்ப 6 வருஷம் ஆகுது. அவன் பட்டதாரிகளுக்குரிய வேலைவாய்ப்புல முன்னுரிமையை வழங்கி அதுக்கு பிறகு வழங்கலாம். ஏன் மஹிந்த அரசு காலத்துல பயிற்சி அடிப்படையில் அவ்வளவு பட்டதாரிகளை உள்வாங்கி 1 வருஷம் பயிற்சிக்கு பின்பு பொருத்தமான தொழில்களை பட்டதாரிகளுக்கு வழங்க முடியுமாடா? ஏன் முடியாது? இலங்கையில் உள்ள முக்கிய குறைபாடு, அதற்கான திட்டங்கள் மத்திய அரசு அமைக்கப்படவில்லை. இருந்தாலும் கூட இப்ப எமது மாகாண சபையில் நாங்கள் இந்த பட்டதாரிகள் சம்பந்தமாக ஏற்கனவே எங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் கூறியது போல கடந்த வாரம் நாங்கள் எல்லோருமா ஒன்று கூடி கல்வி திணைக்கள அதிகாரிகள், பொதுச்சேவை அமைப்பு அதிகாரிகளும் தொடர்புடான சந்திப்பு ஒன்று நாங்கள் எமது அமைச்சர்கள் முதலமைச்சர் தலைமையில் ஏற்படுத்தியிருந்தோம். அதனூடாக சில விடயங்களை நாங்கள் தெளிவுபடுத்தியிருந்தோம். முதலாவதாக இந்த பட்டதாரி ஆசிரியர்கள் எமது பகுதிகளில் ஆசிரியர் கட்டுப்பாடு உடனடியாக நிவர்த்தி செய்வதற்காக கூடிய விரைவில் மீண்டும் ஒருக்கா இந்த பட்டதாரி ஆசிரியர்கள் நியமனத்திற்கான விண்ணப்பம் கோரப்பட வேண்டும் என்றும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு வெகு விரைவில் அதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட இருக்கின்றன. அதைவிட அடுத்த பிரச்சனை எங்களுக்கு இருந்தது, எல்லா இடங்களிலும் வயதில்லை பிரச்சனையாக இருந்தது. எங்கள் கிழக்கு மாகாணத்தில் கடந்த காலங்களில் 35 வயதாக அந்த எல்லை வரையறுக்கப்பட்டிருந்தது. அதையும் நாங்கள் வலியுறுத்தி, ஏனென்று சொன்னால் பல்கலைக்கழகங்கள் சென்று படித்து பட்டம் பெற்று 6-7 வருஷம் காலம் கடந்து அதற்கு பின்பாடு தொழில் இல்லாமல் காத்திருந்து அதனூடாக வயது சென்றவர்களின் கருத்திக் கொண்டு அவர்களின் அந்த வயதிலே 45ஆக உயர்த்த வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் நாங்கள் திட்டத்தை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை பெற்றிருக்கின்றோம்.